அட பொலாட மக்களே, உங்களுக்கு இது தெரியாம போச்சா? போச்சு போங்க, என்ன டீடைல் சொல்றேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெஜ் லாலிபாப், சிக்கன் லாலிபாப், சீஸ் கஸ் நகட், சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் பர்கர், லேஸ் சிக்கன், மலாய் ஜூஸ், டேஸ் ஜூஸ்ங்க. இப்போ ரீசெண்டா கிராண்ட் ஓபன் பண்ணிதாங்க நம்ம சத்யாஸ் பேக்ஸ் அண்ட் கஃபேங்க. இவங்கிட்ட இந்த மாதிரி 100க்கும் பிளஸ் அதிகமான ஐட்டம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. இங்க ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண சிக்கன் லாலிபாப்புங்க, ரொம்ப கிறிஸ்பியாவும் செம்மையா இருந்ததுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் வெஜ் லாலிபாப் ட்ரை பண்ணியிருந்தேங்க, எடுத்து சாப்பிடறதுக்கு அற்புதமாவே இருந்துன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துங்க, ரொம்பவே எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் சீஸ் காட்ஸ் நகட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேங்க, இது அடிபுலி டேஸ்ட்ல வேற லெவல்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததுங்க, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இதுவுமே. நெக்ஸ்ட் சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ணியிருந்தேங்க, டேஸ்ட் அல்டிமேட்னே சொல்லாங்க, அந்த அளவுக்கு வேற லெவலா இருந்ததுங்க, உள்ள சிக்கன் ஸ்டஃபில வச்சு கொடுக்கல செம்மையாவே இருந்ததுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பர்கர் தான் ட்ரை பண்ணியிருந்தேங்க, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன், அடிபுலி டேஸ்ட்ல வேற லெவலா இருந்ததுன்னு சொல்லாங்க, உள்ள சிக்கன்ஸ் எல்லாம் நிறைய வச்சு கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற லேஸ் சிக்கன் அவைலபிளா இருந்ததுங்க, அதுவும் செமையா இருந்ததுன்னு சொல்லாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருந்ததுங்க. ஃபைனல் டச்சுக்கு மலாய் ஜூஸ் அண்ட் டேஸ் ஜூஸ் ட்ரை பண்ணியிருந்தேங்க, அடிப்புலி டேஸ்ட்ல தடாலடியா இருந்ததுங்க. சோ எல்லாமே ஓரளவு செம்மையா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, இனிப்பு வகைகள், கார வகைகள், ஐஸ்கிரீம், கேக், இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளா இருக்குது. 24x சர்வீஸ் ஓபன்லயே இருக்குங்க இந்த கஃபே. ஷாப்போட கரெக்டான லொகேஷன் பாத்தீங்கன்னா நேரா அருள்புரங்க, அருள்புரத்துல கவுண்டம்பாளையம் போற வழியில லெஃப்ட் சைடுல முன்னாடியே இருக்கிறதாங்க சத்யாஸ் கஃபேஸ்ங்க. அப்புறம் என்ன, நம்ம பல்லடத்துக்குள்ள இப்படி ஒரு கஃபே இருக்குன்னு தெரியாத உங்க நட்புக்கு ஒரு ஷேர் போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு ஃபாலோ பட்டன் தட்டிங்க மக்களே.